அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதை பிடிக்காதவங்க உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் இந்தந்த விஷயங்கள்லாம் பிடிக்க ஆரம்பிக்கும். இதில் சிலதாவது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இருபாலரில் ரெண்டு பேருக்குமே இது பிடிக்கும். நல்ல க்ரீனிஷாக ஒரு ஏரியா இருக்குது, நல்ல பசுமையான ஒரு லேண்ட்ஸ்கேப். ஊட்டிக்கு போகிறாங்க, கொடைக்கானலுக்கு போகிறாங்க, ஏற்காடுக்கு போகிறாங்க, அந்த பசுமையை பார்க்கறதுக்காக வேண்டி போகிறாங்க. வீட்டில் செடி கொடிகள் எல்லாமே நல்ல பசுமையாக இருக்குது, நல்ல தோட்டம் துறவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசருக்கு அப்புறம் சில தோட்டங்களுக்கு போனாங்கன்னு ரிவாயத் வருது. சொன்னால் சலாசுன் யுஜ்லி நல் பசர், ஒரு 3 விஷயம் இருக்குது, இது கண்ணுடைய அந்த பார்வையை நல்ல கண் குளிர்ச்சி ஆக்கும். அப்படின்னா அந்நதுரு இலல் ஹதுரா, ஒரு பசுமையாக இருக்குது. ஆர்டிஃபிஷியலாக சொல்லலை. சில வீடுகளில் என்ன செய்வாங்க, செடிகளை என்னன்னு சொன்னால் ஒரு ஆர்டிஃபிஷியலாக வச்சுருப்பாங்க, பிளாஸ்டிக்கில் உள்ளது அல்லது ஏதாவது ஒரு ரப்பரில் உள்ளது, சிலிக்கானில் உள்ளது. இல்லை, இது நிஜத்துலையுமே உள்ளது. எது இயற்கையாக அதுவே. வீட்டை சுற்றி மரம் வச்சிருக்கிறாரு, தோட்டம் தரும். இப்போ இதை பார்க்கறது கண் பார்வை குளிர்ச்சியாக்கும். அப்படின்னா வயல் மா இல் ஜாரி, தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு, ஓடுற தண்ணியை பார்க்கறது. நம்ம குற்றாலத்தில் பார்க்கறது, மற்ற இடங்களில் ஓடுற தண்ணீர்களை பார்க்கறது, இதுவும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அப்படின்னா அது சயின்ஸ் ரீதியாகவும் குளிர்ச்சியாக இருக்கலாம், பார்க்கறதுக்கு ஒரு மன நிம்மதியையும் தரும். வயலல் வஜ்ஹில் ஹசன், முகம் அழகான முகமாக இருக்குது. இது பெண்ணுடைய முகம் ஆணுடைய முகம்னு சொல்ல வரல, சின்ன குழந்தைங்களுடைய முகத்தை பாருங்கள். சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அதாவது ஹதீஸ் கிடையாது, ஒரு பிறந்த குழந்தையுடைய முகம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் சொன்னாங்க. அது பாவம் செய்கிறது கம்மியாக இருக்குது, கம்மியாக இல்லை, பாவமே செய்யாததுனால அதோடைய முகம் பிரகாசமாக. அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய முகங்களும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அந்த முகம் விகாரமாக இருக்குது. இதை பார்த்தா கூட என்னன்னு சொன்னால் இவருக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னா. ஏன் அப்படின்னு சொன்னால், விகாரமானதை பார்த்தா இவருடைய உள்ளத்துக்கும் என்னன்னு சொன்னால் அந்த தாக்கம் ஏற்படும். எதெல்லாம் நார்மலாக நியூட்ரலாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறோம் அதெல்லாம் இவர் பார்க்குறாரு. இவருக்கு அது கண் குளிர்ச்சியும் தரும், மன நிம்மதியும் தரும். அப்படின்னா வாக்குறு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.